விடியற் காலையில் திருவண்ணாமலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் அடித்தோம். இது வெடிகாலம் 4:30-5 மணிக்கு எடுத்தது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். மக்கள் நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது திருவண்ணாமலையில். சராசரி நாட்களில் 10,000-லேருந்து 10 லட்சம் பேர் வர்றாங்களாம். நிறைய சினிமா பிரபலங்கள் விடியற் காலையில் மிட் நைட்டில் தான் வந்து கிரிவல பாதையை சுற்றுறாங்களாம். இப்போ கிரிவலம் திருவண்ணாமலையில் எப்படி ஃபேமஸோ எல்லா ஊரையும் சுற்றிட்டு வர்றது இப்போ கிரிவலம் ஆகிட்டாங்க. இப்போ திருத்தணியில் சுற்றுறாங்க, திருச்செந்தூரில் சுற்றுறாங்க. இந்த மாதிரி ஆன்மீக ஸ்தலங்களில் சிதம்பரத்தில் சுற்றுறாங்க. அப்படி போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தால் அது பேர் கிரிவலமாக. கிரிவலத்தில் வந்து நீங்கள் சும்மா ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்தால் கூட பெரிய புண்ணியன்றாங்க திருவண்ணாமலையில். நிறைய சிவபக்தர்களை, நிறைய சிவனடிகார்களாக நீங்கள் நிறைய பேர் பார்க்கலாம். இங்கே நிறைய சாதுக்கள் இருக்காங்க, 2000 சாதுக்கள். இது வந்து அக்னி ஸ்தலம், நெருப்பு மாதிரி எரியுமா. ஆனால் அத்தனை பேருக்கும் அடைக்கலம் தருகிறார் அண்ணாமலையார் என்பதுதான் ஆச்சரியம்.